அனைவருக்கும் வணக்கம். வர்ற 17 அடுத்த மாதம் செப்டம்பர் 17ஆம் தேதி வந்து மீனாட்சி அம்மன் கோயிலுடைய கும்பாபிஷேகம் நடைபெறும். அது சம்பந்தமாக இன்று மாவட்ட ஆட்சியர், கார்ப்பரேஷன் கமிஷனர் மற்றும் சிட்டி போலீஸ் கமிஷனர் மற்றும் அனைத்து துறையினருடன் இபி எல்லா துறையினரும் வச்சு இன்னைக்கு ஒரு மொத்தமாக ஒரு ரிவ்யூ நடத்தப்பட்டுச்சு. ஏன்னா ஹெச்ஆர்என்சிலேருந்து அந்த கோயில் நிர்வாகத்திலேருந்து எப்படி கும்பாபிஷேகம் நடத்துறது, எவ்வளோ பேர் வருவாங்க, மொத்தம் கூட்டத்தை எப்படி சரியாக சீரமைச்சு எல்லாம் பண்ணுறது, எல்லாருக்கும் தேவையான அடிப்படை வசதிகள் எப்படி செய்யறது, ஏன்னா லட்சக்கணக்கான வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அது வந்து கூட்டத்தை எப்படி சரியாக முறையாக அவங்களுக்கு வந்து எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் பார்க்குறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு முழு ரிவ்யூ மீட்டிங் நடைபெற்றது. கண்டிப்பாக வர்ற அடுத்த மாதம், அதாவது செப்டம்பர் 17ஆம் தேதி நடக்க இருக்கும் கும்பாபிஷேகத்திற்கு சிறப்பான ஏற்பாடுகளை செய்து வர்ற பக்தர்களுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மாவட்ட நிர்வாகம் அனைவரும் சேர்ந்து எடுத்துக்கொண்டிருக்காங்க. அடுத்தடுத்த கட்டத்துக்கு அதை இப்போ சரியாக பிளான் இல்லை. இது வரைக்கும் கொடுக்கப்பட்டதுலேருந்து 8000 10,000 வரைக்கும் பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னும் முழுவதுமாக அந்த பிளான்ல முடியும். 8000 10,000 வரைக்கும் பிளான் பண்ணி மேலே வந்து டெரஸ்ல ஏன்னா கும்பாபிஷேகம் நடக்கிறப்ப ஒரு 8000 10,000 வரைக்கும் பிளான் பண்ணிருக்காங்க. இன்னும் அது செக்மெண்டா பிரிச்சுட்டு இருக்காங்க. மற்ற தெருக்கள்ல எப்படி வந்து கூட்டத்தை வழி நடத்துறது, எப்படி கூட்டம் வந்து வெளியே போறது, உள்ள எவ்வளவு பேர் அனுமதிக்கிறது, எப்படி வந்து எக்ஸிட் பாயிண்ட் பண்றது, எல்லாத்துக்கும் சேஃப்டி அண்ட் ப்ரொடெக்ஷன் வேணும், எல்லாத்துக்கும் சிசிடிவி எப்படி கொண்டு வருது, எல்லா இடத்துல தண்ணீர்கள் அடிப்படை வசதிகள் செய்யப்பட வேண்டும், கார்பரேஷன் டெம்பரரி டாய்லெட்ஸ் அலைன் பண்ணணும். ஸோ இது மாதிரி அனைத்து அடிப்படை வசதிகள் கொடுத்து ஒரு ரிவ்யூ நடைபெற்றது. ஸோ சிறப்பாக ஏற்பாடுகள் இது வரைக்கும் வந்து எல்லா விதத்திலும் திட்டமிட்டு செஞ்சுட்டு வராங்க. இன்னும் ஒரு வாரத்தில் கம்ப்ளீட் பிளான் வந்து வெளியிடப்பட்டு எல்லாமே வந்து எல்லா பப்ளிக்கும் முன்னாடியே பப்ளிஷ் பண்ணப்பட்டு கியூஆர் கோடு மூலம் வர்றவங்களுக்கும் கியூஆர் கோடு மூலமா ப்ராப்பராக வந்து ஹோலோகிராம்லாம் போட்டே வந்து அவங்களுக்கு என்ட்ரி பாஸ் கொடுத்து எந்த வித தவறும் நடக்காமல் பார்க்கிங்கும் நமக்கு தேவைப்படும். கிட்டத்தட்ட 8000 வெஹிக்கிளாக ஒரு பார்க்கிங்க்கு. அதுபோல் சுற்றி இருக்கிற வீடுகள்லாம் இருக்குது. அந்த வீடுகள்லையும் மேலே நிறைய பேர் ஏறி நின்றுருக்காங்க. அந்த வீடோட ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். நிறைய பேர் வந்து கூட்டங்கள் வந்து அந்த வீடுகளில் மேலே ஏறி பார்க்குறேன்னு பார்த்துருக்கூடாது. ஸோ அது மாதிரி எல்லாத்தையும் வந்து இன்னைக்கு ஆலோசிக்கப்பட்டது. ஒவ்வொரு விதத்துலையும் வந்து அனைத்து துறையினரும் அது குறித்து, ஏன்னா இபிலேருந்து எல்லா துறையினரும் குறித்து விசாரிக்கப்பட்டு எல்லா இடத்துலையும் நிறைய இடத்துல எல்இடி டிவி வச்சு திரையில வர முடியாதவங்க பார்க்கறதுக்கும் மற்ற இடங்கள்ல எல்இடி திரையை வைக்கிறது எல்லாரும் ஆலோசனை நடைபெறும். இல்ல 8000 10,000 பேர் அங்க அனுமதிக்கப்படலாம். அதுல முக்கியமான இப்ப வந்து ஜட்ஜஸ், ஹைகோர்ட் ஜட்ஜஸ், இந்த மாதிரி கலெக்டர்ஸ், அப்புறம் மற்ற இதுல இருந்து வர்றவங்க, முக்கியமான இந்த கோயில் நிர்வாகத்தை சார்ந்தவர்கள், இவங்கெல்லாம் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. ஒரு 200-300 பேர் இருப்பாங்க. அது போக ஒரு 8000 10,000 பேர் வந்து இன்னும் அது முறையாக எவ்வளவு பேர் என்னன்னு கணக்கிட முடியாத இருக்கு. இல்ல அது குறித்து இதுவரைக்கும் எந்த முடிவு எடுக்கப்படவில்லை. ஆனா இப்ப அதுக்கு சாத்தியக்கூறுகள் ஏன்னா அது வந்து அந்த சமயத்துல வேற சில ப்ரோக்ராமும் ஷெட்யூல் ஆகிருக்கு. ஏன்னா ஏற்கனவே கூட்டம் அதிகமா இருக்கிற இடத்துல முதல்வரும் வருவது இன்னும் கூட்டத்தை அதிகரிக்கும். ஸோ அதனால அதுக்கான சாத்தியக்கூறல் இப்போ வரைக்கும் இல்லை. மக்களுக்கு பாத்தீங்கன்னா தலைமைச் செயலாளரை கண்டிச்சு நீங்க தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. குறிப்பா அந்த சுற்றறிக்கையை கண்டிச்சு வரலாறு காணாத அளவுல கல்லூரிக்குள்ளேயே போலீஸ் போய் மாணவர்களை அடக்குமுறை பண்ணதெல்லாம் குறிப்பிட்டு இது பண்றாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல இந்த குஜிலியம்பாறை வட்டாட்சியர் இல்ல அப்படிலாம் இல்ல. சரி, குஜிலியம்பாறை தாசில்தார் வந்து அவருடைய சொந்த விருப்ப வெறுப்பின் கீழே வந்து அதை கொடுத்திருக்காங்க. அந்த சுற்றறிக்கை அது வந்து சுற்றறிக்கை அவருடைய சொந்த விருப்ப வெறுப்பின் கீழே அதை பண்ணிட்டாரு. அவர் இப்பதான் வந்து இன்னொரு 6 மாசம் ரிட்டையர்ட் ஆக போறாரு. ஸோ அது குறித்து நானும் வந்து சிபிஎம் தலைவர் அனைவர்கிட்டையும் ஃபோன் பண்ணி பேசினேன். ஏன்னா அவர் வந்து மாவட்ட ஆட்சியருக்கே தெரியாமல் அந்த மாதிரி ஒரு சுற்றறிக்கை அனுப்பிச்சிட்டாரு. ஏன்னா அவர் வந்து இப்போ ஆர்ப்பாட்டம் பண்றதா இருந்திருக்காங்க, அவங்களுக்கே தெரியாம அனுப்பிச்சிட்டாரு. உடனே திரும்ப பெறப்பட்டு அவரும் இடமாற்றம் பண்ணப்பட்டு அவருக்கு அது குறித்து அவர் மீதும் தேவையான நடவடிக்கைகளும் எடுக்கவும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. மற்றதும் அதே மாதிரி தான். சரி, அது வந்து அரசாங்கத்திற்கு எந்தவித இந்த மாதிரியான இதுவும் இல்லை. ஒரு சில பேர் வந்து அது தவறாக அந்த மாதிரி அனுப்புறாங்க. மற்றபடி அது வந்து குஜிலியம்பாறையில உடனடியாக அது திரும்ப பெறப்பட்டு அதுக்கான நடவடிக்கைகள். அரசாங்கம் அமைய உதவிய மக்களுக்கு சட்டமன்றத்தில் பேசாம சட்டமன்றத்தினுடைய மாண்பு கட்டிலுமா எதிர்கட்சி தலைவர் நீங்களும் மாத்தி உரையாடப்படுவது எந்த விதத்தில் நியாயமா இல்ல? சட்டசபை விவகாரம் இல்ல, மானிய கோரிக்கையில என்ன பேச வேண்டியமோ அதெல்லாம் பேசும். சட்டசபையோட நீங்க 2 மணிக்கு முடிய வேண்டிய சட்டசபை வந்து 6 மணி 7 மணி ஆகுது. தேவையான அளவு எக்ஸ்டெண்ட் பண்ணி எல்லாரும் மானிய கோரிக்கைகளை விவாதிக்க வேண்டிய விஷயங்கள் விவாதிச்சுட்டு இருக்கோம். மற்றபடி எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய ஸ்பேஸ் முந்தைய காலகட்டங்களோட அதிகமாக தான் இன்னைக்கு சபாநாயகர் அதை வந்து எதிர்கட்சிகளும் பெருசா பாராட்டியிருக்காங்க. எதிர்கட்சிகள் என்ன சொல்லியிருக்காங்க, முன்னால 5 நிமிஷம் 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான் மானிய கோரிக்கை விவாதத்தில் எல்லாத்துக்கும் பேசுறதுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படுச்சு. இப்போ 15 நிமிஷம் 20 நிமிஷம் 35 நிமிஷம் 45 நிமிஷம்லாம் எதிர்கட்சியுடைய திரு ஏவாவில் பேசுறாங்க. அது மாதிரி எல்லாருக்கும் தேவையான வாய்ப்புகள் வட்டாட்சியர் வந்து மாற்றப்பட்டாங்க. ஆனா தலைமைச் செயலர் கல்லூரி இணை இயக்கமும்
அவங்க மேல ஏதாவது தலைமைச் செயலாளர் அவங்க மேல இல்ல அது குறித்து முதல்வர் ஆலோசிச்சு இப்ப தேவைப்பட்டால் கண்டிப்பாக அது என்ன நடவடிக்கை எடுக்குமோ எடுப்பார். ஆனா அது வந்து கண்டிப்பாக அரசுக்கு அதுக்கு உடன்பாடு இல்லை. அதுல வந்து சார் ஆரோக்கியமான விவாதங்களை தவிர்த்துட்டு கட்டூசி சங்கி இதெல்லாம் ஏற்புடையதா சார் சட்டமன்றத்துல இதெல்லாம் பேசலாமா சார்? அதுலதான் என்ன கான்ஃபிளிக்ட்னா உங்களுக்கு சிபிஐசிக்கு விட சரி காங்கிரஸ் மாநிலத்தாக கூட அதை விமர்சிக்கிறாரு. இது எப்படி புரிஞ்சுக்கிறது தெரியல. சிபிஐ எம்பிலாம் வந்து இல்ல குஜிலியம்பாறை விஷயத்துல அதை வந்து உடனடியாக சொல்லியாச்சு. கல்லூரி விஷயத்துல என்னன்னா இது இன்னும் வந்து கவர்னருடைய மேற்பார்வையில் நடந்துட்டு இருக்கு. கல்லூரியில நம்ம வந்து எஜுகேஷனை மாநில பட்டியலை கொண்டு வரணும் நம்ம பல காலமா போராடிட்டு இருக்கோம். கல்லூரியில இன்னைக்கு யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கவர்னர் கட்டுப்பாட்டுல இயங்கிட்டு இருக்கு. அதுல பல சிக்கல்கள் இருக்கு. நிறைய இடத்துல இன்னொரு ஜனவரி மாசம் வந்துச்சுன்னா நமக்கு எந்த யூனிவர்சிட்டிலுமே வைஸ் சான்சலர் இருக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கு நிறைய முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கு. எல்லாம் சீரமைக்கிறதுக்கான நிறைய முயற்சிகள் எல்லாம் டெம்பரரி ஸ்டாஃப்ஸ் எந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவலில் எந்த ஸ்டாஃப்ஸும் ஃபில் பண்ண முடியாத சூழ்நிலை நிறைய விஷயத்துல இன்னைக்கு கான்வெகேஷனே நடக்கல, சர்டிஃபிகேட் கொடுக்க முடியல, நிறைய குளறுபடிகள் நிறைய விஷயங்கள் இருக்குது. கண்டிப்பா அதை வந்து மாநில பட்டியலில் கொண்டு வரணும் தான். அப்பதான் நமக்கான முழு கட்டுப்பாடு இருக்கும். அப்பதான் வந்து முழு அளவில் நம்மளோட கட்டுப்பாடோடு செயல்படும்.